ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜிசி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு நியூ பார்ன் ஷூட் வந்து எடுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ அதை தான் இந்த வ்ளாகில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். நான் வந்து பார்க்க ரொம்ப மோசமான கவலைக்கிடமான நிலைமையில் வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி 2 பேரும் ஏஞ்சி அவங்களுக்கு பால் கொடுத்து அரைகுறை தூக்கத்தில் அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன். அதனால இப்படி இருக்கேன். இப்போ வந்துட்டு காலையில் 9:30 ஆகுது. நம்ம வந்துட்டு 11:30 to 12 வந்துட்டு ஸ்டூடியோ போகணும் பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. தான் நம்ம வந்துட்டு இப்போவே வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆனால் தான் வந்து அங்கே போக கரெக்டாக இருக்கும். ஸோ ஷூட்டுக்கு எங்கே போகிறோம், எப்படி போகுது இன்றைக்கி டே அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அமேசான் ஹால் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஹால் வீடியோஸ் எல்லாம் பார்த்து. செப்பரேட்டாக ஹால் வீடியோ வந்துட்டு போடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் வந்துட்டு இருக்கிற நிலமையில் வந்துட்டு அது பாசிபிள் இல்லை. அதனால் சரி விலாக்லேயே காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். என்னன்றதை காமிக்கிறேன். சும்மா ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான். பட் இருந்தாலும் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சு. ஹால் வீடியோ பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது முடியாத காரணத்தினால் சரி இதில் காமிக்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சல்வார் செட் வந்து ஒன்று எடுத்தேன். இது வந்து போஸ்ரிக்கி அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த சல்வார் செட் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு போட போகிறேன். அண்ட் ஆக்சுவலாக நான் வந்துட்டு வேறு கலர் போட்டேன்னா எனக்கு ரிசீவ் ஆன கலர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வைலட் கலர் ரிசீவ் ஆகிருக்கு. நேற்று தான் வந்துட்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம அதை போட்டு போகிறோம். ரிட்டர்ன் போட்டு அது திரும்பி வரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஷூட்டே முடிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால சரின்னு இதே வச்சுக்கிட்டேன். ஸோ பார்க்க இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்குது. நான் வந்து எக்ஸல் போட்டிருக்கேன். சைஸ் எக்ஸல் போட்டிருக்கேன். ஸ்மால்லேருந்து மீடியம் போயிட்டு லார்ஜ். இப்போ எக்ஸல் வந்தாச்சு. நம்ம சீக்கிரமே வந்துட்டு குறைக்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம், பேக் டு ஃபார்ம் வரோம். ஓகேவா? பெருசாக எனக்கு எதுவும் ஆசை இல்லை. என்னோட பிஃபோர் ப்ரெக்னென்சி நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் ஆனால் போதும். அது மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு. பட் ஸ்டில் இன்னும் வந்துட்டு நம்ம டோட்டலாக கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆகலை அப்படின்றதுனால நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன். சரி, அதான் இந்த சல்வார் செட் எடுத்துருந்தேன். செமையாக இருக்குது. இது குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு இன்றைக்கி இது வேர் பண்ணுவேன்ல, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஷால் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் இருக்குது. ஓகேவா? நான் இதை எனக்கு வேர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். மேப்ளின்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்துட்டு மோர் செடார். இதுவும் இன்றைக்கி நான் வேர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? சூப்பராக இருக்கும் இதோட ஷேட். நல்லா பர்ஃபெக்டான ஒரு மெரூன் ஷேட் இது. ஸோ இது அடுத்து செபாமேடோட இந்த ரேஷ் க்ரீம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக எந்த ப்ராடக்ட் எந்த பிராண்ட்லேருந்து வாங்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது செபாமேடு, செட்டாஃபில், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சா. அதனால் வந்துட்டு ரேஷ் க்ரீமுக்கு வந்துட்டு செபாமேடோட இந்த ரேஷ் க்ரீம் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் லோஷனுக்கு பார்த்திங்கன்னா செட்டாஃபிலோட இந்த பேபி லோஷன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. ஸ்மெல் செம்மையாக மைல்டாக செம்மையாக இருக்குது. நல்லா அப்படியே தண்ணி மாதிரி கரையுது அப்ளை பண்ணுறப்ப. இது வந்து பாப்பா 2 பேரும் குளிச்சதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு வாங்கியிருந்தோம். செட்டாஃபிலோட இந்த பேபி ஆயில் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு குளிக்க வைக்கிறதுக்கு. பயங்கரமாக வேர்க்குது எனக்கு. ரொம்ப மோசமாக இருக்கேன். யாரும் என்னை கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட்டில். நான் ஒரு நியூ மாம் அப்படின்ட்டு என்ன நானே எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்களும் என்னை அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடியெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதான் இந்த பாடி ஆயில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு அப்படி தான் அதுக்கு தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட ஸ்மெல்லும் நல்லா மைல்டாக சூப்பராக இருக்குது. எதுவுமே வந்து ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் வச்சு நான் வந்துட்டு வாங்கலை பாப்பாவுக்கு. ஸோ அதான் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே நின்று அப்படின்னா 2 பேரும் முடிச்சுட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். வீல்னு கற்றுவாங்க. அவங்க அழுதான் எனக்கு டென்ஷனில் எனக்கும் அழுக வந்துடும். அதனால் நான் போயிட்டு குளிச்சுட்டு மித்த வேலைகள்லாம் பார்க்குறேன். அப்படியே உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இல்லையா, அங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாப்பா 2 பேரையும் ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருக்கும் வந்துட்டு ஆயில் வச்சு மசாஜ் பண்ணியாச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சுட்டு 2 பேருக்கும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வேர் பண்ணி விட்டாச்சு. அவங்க 2 பேருமே குளிச்சதுக்கப்புறம் ஃபீட் எடுத்துக்குவாங்க. ஸோ 2 பேரையும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கிளம்புறதுக்கு போனேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தேன்ல அந்த சல்வார் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு எனக்கு வேர் பண்ணுறப்போ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லையா. ஸோ அதனால் நான் லூஸாக தான் வந்து போட்டிருந்தேன், எக்ஸல் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. பேக்கையும் பேக் பண்ணியாச்சு. பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேப் ஏறினோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அப்போ தான் மழை தூடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் க்ராஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹெவியாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நல்ல வேளை நாங்கள் அங்கே போய் இறங்கினதுமே பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு நின்றுருச்சு. அதனால் சேஃபாக வந்து நாங்கள் அங்கே ஸ்டூடியோக்குள்ளே போயாச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு பேபி டெய்ல்ஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு இவங்கள தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக வந்துட்டு பார்த்துருந்தேன். இவங்களோட ஒர்க்ஸ் பிடிச்சி நாங்கள் வந்துட்டு இவங்கள தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். போய் ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
டைப்பர் சேஞ்ச் பண்ணுற வேலை வந்தாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க ஸ்வாடில் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பாப்பாவை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு மீன்வைல் பேக்ரவுண்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எடுத்திருந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தீம் வந்துட்டு வரும் அண்ட் ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் வந்துட்டு வரும். இவங்ககிட்ட பேக்கேஜஸ் நிறையா இருக்குது பேபி ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் உங்களை புக் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கேஜ் உங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தீம் இருக்கிற மாதிரி அந்த பேக்கேஜ் எடுத்திருந்தேன். ஏன்னா பாப்பா 2 பேரையும் ரொம்ப வந்துட்டு நம்ம பாடுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தீம் தான் வந்து எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு தீம் வந்து முருகர் தீம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ முருகர் அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி பாப்பா 2 பேரையும் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் அந்த இதில் ஸ்வாடில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்துட்டு இது பல நாள் கனவு. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நம்ம நியூ பார்ன் ஷூட் பண்ணுறோம், அதில் வந்துட்டு ஒரு முருகர் தீம் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக பண்ணியாச்சு. செம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. யூஸ்வலாக பாப்பா 2 பேருமே பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கிராங்கியாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். எப்போனா தான் வந்துட்டு வேடிக்கை பார்க்குறது கை கால் அசைக்கிறது அந்த மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 பேரும் அழுதுகிட்டு ஒரு மாதிரி நோய் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஆனால் வந்துட்டு இவங்க வந்து பாப்பா 2 பேரையும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. 2 பேரும் சமத்து குட்டியாக வந்துட்டு தூங்கிட்டே இருந்தாங்க. நார்மலாகவே வந்து குழந்தைங்களை இந்த மாதிரி ஸ்வாடில் பண்ணால் அவங்க ரொம்ப நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்க இல்லையா. ஸோ இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக பாப்பாவை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு முருகர் தீம் முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு தீம் வந்து அது இவங்களே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பாப்பாவோட ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 45 days போகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான். ஸோ அதான் நாங்கள் வந்துட்டு 3வது தீம் பார்த்திங்கன்னா அது ஒரு பேர்ல்குள்ளே பாப்பா 2 பேரும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலி ஃபேமிலி போர்ட்ரேட்ஸும் கூட முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால சமத்தாக வந்துட்டாங்க கேபில். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து பாப்பா 2 பேருக்கும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பாண்டி பசார் போய் இந்த காஞ்சி பிளாஸாவில் இந்த 2 ஹேர் பேண்ட் மட்டும் பாப்பாக்காக வாங்கியிருந்தோம், அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. அவ்வளோதான், கொஞ்சம் திங்ஸ் இல்லை. இந்த ஹேர் பேண்டும் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் மட்டும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான் வந்துட்டு போயிருந்தோம். வீட்டில் வந்து பாப்பா 2 பேரும் தூங்க வச்சுட்டு தான் நானும் இவங்களும் வந்துட்டு வெளியே வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு மம்மி டேடி எல்லாருமே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்குவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அந்த பாண்டி பசாரில் களஞ்சியம் சொல்லிட்டு இந்த கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து எனக்கு இந்த சல்வார்ஸ் வந்து இந்த பொம்மைலாம் போட்டிருக்கோம்ல, எப்போவுமே இந்த பக்கம் வந்து அதெல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இங்கே தான் வந்துட்டு நான் ஒரு சல்வார் செட் வந்து எடுத்திருந்தேன். இந்த சல்வாருமே நான் கொஞ்சம் லூஸாக தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உடனே கிளம்பியாச்சு. இங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் அப்போ தான் ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு அவங்களையும் வந்து தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. நான் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நாங்கள் இருந்த வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. எப்போனா நைட் வந்துட்டு பாப்பா ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க அப்படின்றப்ப மட்டும் இங்கே வந்து தங்கிக்குவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 2 பேரும் திரும்பவும் ஏஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபீட் கொடுத்து அவங்கள தூங்க வச்சு ஒரு வழியாக நாங்களும் தூங்கி ஏஞ்சாச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே, சண்டே வந்துட்டு மதர்ஸ் டே போச்சு இல்லையா. ஸோ காலையிலே வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க என் தம்பி. ஸோ அதை வந்துட்டு நானே எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் சித்திலாம் வெட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் வந்துட்டு நேமிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு செம்ம வேலையாக இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான், நான் இன் பிட்வீன் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல பிஸியாக போயிட்டு இருந்துச்சுன்றதுனால. ஃபங்க்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன், அதை தான் வந்துட்டு இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா 2 பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இமையாழினி, மொழியாழினி. ஸோ இமையாழினி அப்படின்ற பேர் நான் வச்சேன், மொழியாழினி பேர் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க. பேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட நானும் வந்துட்டு வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.